நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெயர் ஒரு சினிமாவினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்குமான்னு கேட்டால் நிச்சயம் மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு படத்தை தியேட்டருக்கு பார்ப்பதற்கு, பார்வையாளர்களை அழைப்பதற்கு ஒரு பெயர் தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சில நேரத்தில் பெயர் குழப்பவே படத்தினுடைய மிகப்பெரிய கதையை கூட வெற்றி திரைப்படத்திற்கான ஆகச்சிறந்த காலங்கள் இருந்தால் கூட அது தோல்வி திரைப்படமாக மாறிடும். இதுதான் யதார்த்தம் இல்லையா? அதனால் தமிழ் சினிமாக்கள் அதிகபட்சமாக தமிழ் பெயர்களில் வருகிற பொழுது பார்வையாளர்களை கவரக்கூடியதாக இருக்குது. சில நேரங்களில் அது ஆங்கில பெயர்களாக கூட வைக்கப்படுது. அது ஆங்கிலத்தில் வைக்கிறதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நிற்கக்கூடிய வேலையை தான் சினிமா செய்யும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ண போகிறோம்னா, ஒரு ஆங்கிலத்தின் பெயரை தன்னுடைய படத்தினுடைய பெயராக வைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு படம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஆர்யா நடித்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து கௌதம் கார்த்திக் இணைந்து நடித்திருக்கிறார். 2 ஹீரோக்கள் நடித்த ஒரு திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா? ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு சினிமாவை தமிழில் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்லாம் வர்றதில்லை அதிகமாக அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கவே செய்யுது இல்லையா? அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ரஷ்யாவில் ஒரு அணு ஆயுத தயாரிப்பு நடைபெறுது. அதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் ஒரு ஆப்ரேஷனை மேற்கொள்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் சதி வேலைகளால் முறியடிக்கப்படுது, ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இந்த ஃபெயிலியர் ஆனதோடு முடிஞ்சு போனால் நல்லா இருக்கும். இருந்தாலும் அந்த ஆப்ரேஷனில் மேற்கொண்ட அந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஏஜென்ட்டுக்கு மேலே சதி வலை பின்னப்படுது. அவங்க தேச துரோகிகள் அப்படிங்கன்னு முத்திரை குத்தப்படுது. இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, 3வது உலக போருக்கு இந்த ரஷ்யாவினுடைய இந்த அணு ஆயுத தயாரிப்பு தான் மிகப்பெரிய வேலையை செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை முறியடிக்கணும், அதை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்கிறாங்க. இந்த முயற்சி வெற்றி அடைந்ததா, இந்த ஏஜென்ட் மேலே சுமத்தப்பட்ட அந்த சதி வலை பின்னப்பட்டது விளக்கப்பட்டதா, அவங்க மீண்டு வந்தாங்களா அப்படிங்கிறதா படத்தினுடைய கதை மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தில் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நம்ம ஆர்யாவை பார்க்குறோம். ஆர்யாவுடைய கடைசியாக வெற்றி அடைந்த திரைப்படம் அப்படின்னு சொன்னால் சார்பட்டா பரம்பரை தான். அதற்கப்புறம் அவருடைய படங்கள் பெருசாக பேசப்படலை. இருந்தாலும் இந்த படம் பேசப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை. மனுஷன் பயங்கரமாக கட்டுமஸ்தாவே இருக்கார். அது மட்டும் இல்லை, நடிப்பு, அப்புறம் தண்ணியில் இறங்கி ஃபைட்லாம் பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் அவர் அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அத்தனையுமே செஞ்சிருக்கார். கௌதம் கார்த்திக் கூட ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். ஸோ கௌதம் கார்த்திக்குடைய நடிப்பும் ஆர்யாவுடைய நடிப்பும் 2 பேருமே சேர்ந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற அந்த படத்துக்கு நியாயம் செஞ்சுருக்காங்க. 2 ஹீரோக்கள் நடித்த ஒரு திரைப்படத்தில் ஒரு ஹீரோயின் மஞ்சு வாரியார். மஞ்சு வாரியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப அழகு பதுமையாக மட்டுமில்லை, கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் இந்த படத்துக்கான வேலைக்கு அவங்களை என்ன மாதிரி அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி படத்தில் அவங்களுக்கான வேலையை சரியாக செய்ய வச்சுருக்காங்க. மஞ்சு வாரியார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சரத்குமார் சார் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். அவருடைய நடிப்பு படத்திற்கு பொதுவாகவே சரத் வந்துட்டு போனார்னாவே நல்லா இருக்கும். இந்த படத்தில் இந்த அவருடைய கேரக்டர் ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய வசன உச்சரிப்பு கூட கவனிக்கக்கூடியதாகவே இருக்குது. அப்புறம் ஜெயபிரகாஷை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் காளி வெங்கட் அவரும் நடிச்சிருக்காரு. இப்போ சமீப காலமாக காளி வெங்கட்டுடைய காட்டில் மழைன்னே சொல்லலாம். எந்த படத்துலையாவது அட்லீஸ்ட் ஒரு 2 சீனாவது காளி வெங்கட் இருக்கணும் அப்படின்னா அந்த 2 சீன் கூட காளி வெங்கட்டை கனமாக பதிவு செய்யுது அப்படிங்கிறதா ஒரு யதார்த்த உண்மை. நல்ல கலைஞர்கள் கொண்டாடப்படுவாங்க இல்லையா? சரி, இந்த படத்திற்கான ஒளிப்பதிவு அருள் வின்சென்ட் பண்ணியிருக்கார். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர் மூவி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த படத்துக்கு என்ன மாதிரியான டோன் வேணும், என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ரசிகர்களை எப்படி கவர வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கிட்டு இருக்கார் அருள் வின்சென்ட். அதே மாதிரி பிரசன்னா ஜிகே இவர் தான் படத்துக்கான எடிட்டர்.
அவருடைய வேலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய வருது. ஸோ அதுக்காக ஸ்டண்ட் சிவாவுடைய ஆக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எடிட்டிங்கில் தன்னுடைய வேலையை சரிப்படுத்தி கொடுத்துருக்க பிரசன்னா. அதே மாதிரி அருள் வின்சென்ட்டும் ஒளிப்பதிவில் நியாயப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பை த்ரில்லர் மூவி அப்படின்னாவே ஆக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகம் தான். சென்டிமெண்ட்லாம் கலந்து நம்ம வந்து ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் பொழுது ஸ்டண்ட் சிவாவோட இணைந்து இந்த 3 பேரும் பயணிக்கிறாங்க. படத்துக்கான இசை இந்த ஆர்ஆரும் பாடல் சைடில் பெருசாக சோபிக்கலனா கூட ஆர்ஆர் வந்து கவனிக்கப்படுற மாதிரி இருக்குது. டிபினினன் தாமஸ் இவர் தான் பண்ணியிருக்கார். டிபினினன் தாமஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் படத்தை எலிவேட் பண்ணி எங்கேயோ தூக்கி நிப்பாட்டுகிறார் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தை வினித் ஜெயின், எஸ் லக்ஷ்மண் குமார் 2 பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மனு ஆனந்த் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். மனு ஆனந்தனுடைய இந்த இயக்கம் இந்த படத்திற்கு ரொம்ப ரொம்ப கூடுதல் ப்ளஸ் அப்படியே சொல்லலாம். ஏன்னா தமிழ்லையும் தெலுங்குலையும் வருது இந்த படம். மிஸ்டர் எக்ஸ் தமிழில் எப்படி இருக்கோ அதே போல தான் தெலுங்கில் வந்திருக்கு அப்படிங்கிறதும், இந்த படம் இன்றைக்கி 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி வெற்றி திரைப்படத்துக்கான ஒரு பாதையில் கால் எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே துரந்தர் திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாயலம், அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பையும் இந்த படம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் துரந்தரா இது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. துரந்தர் வேறு ஜனர், இது வேறு ஜனர். இருந்தாலும் 2த்துக்கும் ஒப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சில பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் காப்பி கிடையாது. நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இது லைக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த தியேட்டரில் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அது ஒரு தனித்துவம். அந்த தனித்துவத்திற்காகவே மிஸ்டர் எக்ஸை நீங்கள் தியேட்டரில் பார்த்துட்டு உங்களை வந்து அந்த நேரத்துக்கு ஒரு என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகேவா? படத்தை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லணும் பிரியப்பட்டீங்கன்னா, நீ கமெண்ட்டே கொடுக்க மாட்டீங்களா ஐயா அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்க. அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்கள் பொன்னான வாக்குகளை அல்லது உங்கள் பொன்னான கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். டோன்ட் மிஸ் இட். படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. இது மாதிரி சம்மர் சீசனில் இந்த மாதிரியான ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய படங்களை பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ரைட். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.